Vaishnavi, Equad Engineering Services ஒரு டிசைன் கம்பெனி அண்ட் ஜெயசூர்யா வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர். இந்த ரெண்டு கம்பெனியில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கேன். ஈக்வாட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசைன் பண்ணுறோம், ப்ரிடாமினென்ட்லி மெக்கானிக்கல் டிசைன். அது வந்து ஆர்மியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், நேவல் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும். இதை தாண்டி ஜெயசூர்யா ஏரோங்கிறது பார்ட்ஸ் பண்ணுறோம். ஃபாஸ்னர்ஸ், ஸ்பெஷாலிட்டி ஃபாஸ்னர்ஸ், வேர்ம் கிளிப்ஸ், லேச்சஸ், நிறைய எல்ஆர் யூஸ்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்ஸ்லாம் வந்து ஹெலிகாப்டர் டிவிஷன், ஹெலிகாப்டர்ஸ்க்கு பண்ணுறதா இருக்கட்டும், காம்பேட் ஏர்கிராஃப்ட்க்கு பண்ணுறதா இருக்கட்டும், மிசைல்ஸ்க்கு பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பேஸ் அப்ளிகேஷன், இஸ்ரோ அவங்களுக்கெல்லாமும் நாங்கள் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் there's a lot of investment going into தமிழ்நாடு. ஒரு நிறைய டிஃபென்ஸ் காரிடோர்ஸ் மாதிரிலாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. டு டெவலப் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் மட்டும் நாங்கள் இப்போ இந்தியாவில் ட்ரைஃபோர்ஸஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பார்ட்ஸ் எல்லா ஒரு காம்பேட் ஏர்கிராஃப்டில் பார்ட்ஸ் போகுது. ஏர்கிராஃப்ட் டிவிஷன், ஹெலிகாப்டர் டிவிஷன், ஓவரால் டிவிஷன்னு சொல்லுவாங்க. டிவிஷன்ஸ்க்கு போகுது. பட் வெளிநாட்டுக்கும் நம்மளோட பார்ட்ஸ் போகணும். அதுக்கு இந்த மாதிரியான ஏரோ ஸ்பேஸ் டிஃபென்ஸ் மீட்டிங்ஸ் ஏடிஎம் சென்னையோட முதல் எடிஷன் இப்போ பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான B2B மீட்டிங்ஸ் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி தேங்க் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, டிட்கோ, அண்ட் ஆஃப்கோர்ஸ் நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸில் முன்னணியாக வரத்துக்கு இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடியாலஜியாக இதில் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா? இப்போ ஃபாரின்ல அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம இங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அவங்க டெக்னாலஜி என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இந்த சூழல் இருக்கு. ஸோ முன்னாடி நிறையா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை நிறுத்திட்டு நம்ம நாட்டில் இல்லாத ஸ்கில்லாக நம்மளோட டெக்னிக்கல் பிரெயின்ஸ் தான் வெளிநாட்டில் போய் வேலை செய்யுது. ஸோ அந்த டெக்னிக்கல் பிரெயின்ஸ் இங்கே இருந்து இங்கே வேலை செஞ்சு இங்கே டிசைன் பண்ணி இங்கே பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மார்க்கெட் இருக்குது. அதை வாங்கிறதுக்கு எண்டு கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும்னு நான் நம்புகிறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸையும் இந்தியா